Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ரிவிஷன் சீரீஸில் 7th டேர்ம் 1 சாப்டர் 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள், அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 வீடியோஸ் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது வந்து ஒரு வீடியோவாக வந்து இது வரும். அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அளவைகளில் வந்து இணைகரம், சாய்சதுரம், சரிவகம் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேர் விகிதம் அப்படின்னா ஒன்று வந்து அதிகமாகும்போது இன்னொன்று அதிகமாகணும், ஒன்று குறையும் போது இன்னொன்று குறையணும், ஒன்று அதிகமாகும்போது இன்னொரு வேல்யூவும் வந்து அதிகமாகணும், ஒன்று குறையும் போது இன்னொரு வேல்யூவும் குறையணும். அதாவது சேம் ரியாக்ஷன் இருக்கணும். ஓகேவா, சேம் ரியாக்ஷன் இருக்கணும். ஓகேவா, அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து நேர் விகிதம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பென்சிலோட விலை வந்து 10 ரூபா, 2 பென்சிலோட விலை வந்து 20 ரூபா, 3 பென்சிலோட விலை வந்து 30 ரூபா. ஓகேவா, இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேம் ப்ரொப்போர்ஷன்லேயே போயிட்டுருக்கு. 1/10 1/10 1/10 அந்த ப்ரொப்போர்ஷன்லேயே போயிட்டுருக்கு. ஓகேவா, அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் விகிதம். ஓகேவா, நேர் விகிதம் அப்படின்னா x/y = கான்ஸ்டன்ட். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது, இப்போ ஒரு பென்சிலோட விலை வந்து 20 ரூபா அப்படின்னா 3 பென்சிலோட விலை வந்து எவ்வளோன்றது தெரியாது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேர்மாறல் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அப்போது x × 1 = 20 × 3. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 60 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் நேர்மாறல் அப்படின்னா x/y = கான்ஸ்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில சம்ஸுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதை வந்து பின்னாடி வரும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு எண்ணிக்கை விலை, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பேனா வந்து 100 ரூபா அப்படின்னா 20 பேனா வந்து 200 ரூபா. அப்போ வந்து எண்ணிக்கையும் அதிகமாகுது, விலையும் அதிகமாகுது. அப்போ வந்து அது ஒரு நேர்விகிதம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பக்க அளவு, சுற்றளவு, பரப்பளவு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுரத்தோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 4a. ஓகேவா, இப்போ ஏவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா அதோட சுற்றளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி a² அப்படின்னா அந்த பக்களவு வந்து அதிகரிச்சது அப்படின்னா அதோட பரப்பளவு, சுற்றளவு வந்து அதிகரிச்சுட்டே போகும். அப்போ இதுவும் வந்து ஒரு நேர்மாறலுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது தனி வட்டி. தனி வட்டி அப்படின்னா I = PNR/100. ஓகேவா, இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். வட்டின்றது அசல், ஆண்டு, ரேட்டு, இது எது அதிகரித்தாலும் அதிகரிக்கும், எது குறைஞ்சாலும் குறையும். ஓகேவா, அப்போ இதுவும் வந்து ஒரு நேர் விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா, இப்போது டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு × டைம். ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீடு அண்டு டைம். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஸ்பீடு வந்து அதிகமாக போனோம் அப்படின்னா அதிக தூரம் போகலாம். ஓகேவா, அதே மாதிரி அதிக தூரம் போகணும் அப்படின்னா அதிக டைம் வந்து எடுத்துக்கும், குறைஞ்ச தூரம் போகணும் அப்படின்னா குறைஞ்ச டைம் எடுத்துக்கும். இப்போ ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஓகேவா, தூரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வேகமும் காலமும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை செலவு. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 5 பேர் இருக்கோம் குடும்பத்தில், ஒரு 500 ரூபா செலவாகுது. 10 பேர் இருந்தால் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், 1000 ரூபா செலவாகும். ஓகேவா, இப்போ இதுவும் அதிகரிக்குது, இதுவும் அதிகரிக்குது, குறைஞ்சதா குறையும், அதிகரித்தா அதிகரிக்கும். இப்போ இதுவும் வந்து ஒரு நேர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிழல் நீளம். அதாவது நீளம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நிழலோட லென்த்து வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, இதுவும் வந்து ஒரு நேர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எதிர்விகிதம். அதாவது ஒரு வேல்யூ வந்து அதிகரிச்சுது அப்படின்னா இன்னொரு வேல்யூ வந்து குறையும், ஒரு வேல்யூ குறைஞ்சிது அப்படின்னா இன்னொரு வேல்யூ வந்து அதிகரிக்கும். ஓகேவா, இது வந்து எதிர்விகிதம். இப்போ என்ன அப்படின்னா ஆட்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்ச நாள்லேயே வந்து வேலை முடிஞ்சிருது. இப்போ
இப்போது ஆட்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, அது வந்து குறைஞ்ச நாள்லேயே முடிஞ்சிருது. இது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கிறதுனால இதை வந்து எதிர்மாறல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர் விகிதமாக இருந்தது அப்படின்னா xy ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. xy ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 பேர் இருக்காங்க, 2 நாளில் முடிக்கிறாங்க. 40 பேர் இருக்காங்க, அப்போது ஒரு நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? அப்போது 20 × 2 40, 40 × 1 40. இதை ரெண்டையும் பெருக்கணும்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு வரணும். ஓகேவா? அதுதான் வந்து எதிர் விகிதம். நார்மலாக நம்ம வந்து எப்படின்னா 5 பேர் சேர்ந்து 10 நாளில் பண்ணுறாங்க, இப்போ 10 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் வருது அப்படின்னா நம்ம இது வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நேராகவே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ இதை வந்து இதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதால் மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக போட்டுருவோம். அப்போ 5 × 10 = 10 × x. அப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 5 அப்படின்றத போட்டுருவோம். ஓகேவா? அதே தான் இங்கே கான்செப்ட் வந்து xy ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு. இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவு a = LB. ஓகேவா? இப்போ இதில் வந்து எல்லோட வேல்யூ வந்து அதிகமானது அப்படின்னா பியோட வேல்யூ குறையும், பியோட வேல்யூ அதிகமானது அப்படின்னா எல்லோட வேல்யூ குறையும். சேம் ஏரியாவுக்கு அது வந்து குறையும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா = LBயா, இப்போது a/L = B. இப்போ பிக்கு வந்து ஆப்போசிட்டாக தானே வந்து L இருக்குது. அப்போ இது வந்து ஒரு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். அடுத்தது முக்கியமானது ஆட்கள், வேலை நாட்கள். ஆட்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நாட்கள் வந்து கம்மியாக இருக்கும், ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா வேலை நாட்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து ஒரு எதிர் விகிதம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திறன் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா காலம் வந்து கம்மியாகும், திறன் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா காலம் வந்து அதிகமாகும். இதே மாதிரி வேகம், காலம். நீங்கள் ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா டைம் வந்து கம்மியாகும், ஸ்லோவாக போனீங்க அப்படின்னா டைம் வந்து அதிகமாகும். இதுவும் வந்து ஒரு எதிர் விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விலை நுகர்வு. விலை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம கன்சப்ஷன் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும், விலை கம்மியாக இருந்தது அப்படின்னா கன்சப்ஷன் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லைனு அண்டு பேஜ். லைன் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா பேஜ் வந்து அதிகமாகும், லைன் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா பேஜ் வந்து கம்மியாகும். ஓகேவா? இதுவும் வந்து ஒரு எதிர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு தான். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணலாம் வாங்க. 8 ஆப்பிளின் விலை 56 எனில் 12 ஆப்பிளின் விலை என்னன்னு கேட்குறாங்க. 8 ஆப்பிள் வந்து 56 அப்படின்னா ஒரு ஆப்பிள் வந்து 7 ரூபா. அப்போ 12 ஆப்பிள் வந்து 12 84 ரூபா. ஆன்சர் வந்து 84. அடுத்து பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை வந்து 3.5 கிலோ. அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை என்ன கேட்குறாங்க. அப்போது 3 × 6 18 + 3 21 கிலோ. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. 200 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டர். ஓகேவா? அப்போ 1 லிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 கிலோமீட்டர். 1 லிட்டர் வந்து 20 கிலோமீட்டர். இங்கே 200 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா 200/20 அடித்தோம் அப்படின்னா 10 லிட்டர் வந்து தேவை. 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294. 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன கேட்குறாங்க. இப்போ 7 வந்து 294. அப்போ 1 மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்தோன்னா 4 × 28 2 × 14 42 ரூபா. அப்போ பார்த்திங்கன்னா 5 மீட்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 5 மீட்டர் அப்படின்னா 42 × 5 2 10 210. குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை. 5 மணி நேரத்தில் 600. இப்போ 1 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 120. ஓகேவா? இப்போ 3 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 120 × 3 360. அப்போ வந்து 360 பாட்டில் வந்து நிரப்போம். அடுத்தது 3 புத்தகங்களின் விலை 90. 12 புத்தகங்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. 3 புத்தகங்களின் விலை 90,
12 புத்தகங்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதோட மல்டிப்ளாகவே இது இருக்கிறதுனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரப்போகுது. இப்போ இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. இப்போ 4 × 90 360. மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கு 75க்கு வாங்குகிறார். 105க்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கு வாங்குவார்னு கேட்குறாரு. இப்போ 5 கிலோ வந்து 75 ரூபான்னா 1 கிலோ வந்து 15 ரூபா. ஓகேவா? அவர்கிட்ட வந்து 105 ரூபா இருக்குது. அப்போ 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 7 கிலோ வந்து வாங்குவார். மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கின்றன. 21 நாளில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 35 வண்டி வந்து 5 நாள். இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மிதிவண்டி தயாரிக்கிறாங்க. இப்போ 21 நாள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 7 அப்படின்னா 21 நாள்னால் 21 × 7 147. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 147. 280 நபர்கள் ஒரு விமானத்தை 2 முறை பயணம் செய்கின்றன. அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் கேட்குறாங்க. இப்போது 280 நபர்கள் வந்து 2 முறை. ஓகேவா? அப்போ ஒரு முறை போகணும் அப்படின்னா 140 பேர் வந்து பயணம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு டைம் வந்து 140 பேர் அப்படின்னா 1400 வந்து 10 முறை வந்து பயணம் செய்யலாம். 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க சர்க்கரையின் எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 நபர்களுக்கு 3 கிலோ. அப்போ 150 நபர்களுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து 3ஆல் மல்டிப்ளை ஆகுது. இப்போ இதையும் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 கிலோ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இதில் வந்து எல்லா கொஷினுமே வந்து நேர்மாறல் தான். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x/y = கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்முலாவில் வச்சு போட்டாலுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 நபர்கள் 3 கிலோகிராம். ஓகேவா? 150 நபர்கள் எவ்வளோ? ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 3, எக்ஸோட வேல்யூ 9. இப்படியும் வந்து நீங்கள் போடலாம். ஓகேவா? அங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நபர்கள் அப்படின்னா இங்கேயும் நபர்கள் இருக்கணும், இங்கே கிலோ அப்படின்னா அங்கேயும் கிலோ இருக்கணும். ஓகேவா? கரெக்டாக வந்து கம்பேர் பண்ணுறது மட்டும் கரெக்டாக கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாம். அடுத்தது 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்மாறல். ஏன் அப்படின்னா இருக்கிறத வந்து மேய்ஞ்சிரும், சீக்கிரமே வந்து மேய்ஞ்சிரும். அப்போது எதிர்மாறல் அப்படின்னா என்ன அப்படின்னா xy = கான்ஸ்டன்ட். இது வந்து ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போது இது வந்து எக்ஸு, இது ஒய். ஓகேவா? அப்போ 12 × 10 = 20 × எக்ஸ். ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். அடித்தோம் அப்படின்னா 6 நாள். 6 நாள் வந்து ஆன்சர். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து 12 பசு 10 நாள் மேயுது, 20 பசு எவ்வளோ நாள் தெரியல. இது வந்து எதிர்மாறல் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இப்போ 120/20 அடித்தோம் அப்படின்னா 6. இப்படி தான் வந்து உங்களுக்கு போட தெரியுது அப்படின்னா உங்களுக்கு எந்த மெத்தட் வருது, எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் போடும்போது அது வந்து ஞாபகம் வரும். 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்கொள்கின்றன. மேலும் 2 தட்டச்சர்கள் சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க கேட்குறாங்க. xy = கான்ஸ்டன்ட்டு. அப்போது 4 × 12 = 6 × எக்ஸ். ஏன்னா இங்கே 2 பேர் சேர்ந்ததுனால 2 கூட்டிக்கிட்டேன். இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 × 2 = 8. அப்போ ஆன்சர் வந்து 8. ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடங்களில் நிரப்பும். இப்போ நிரப்புறது பார்த்தீங்க அப்படின்னா குழாய் அதிகமாக இருந்ததுன்னா நிரப்புறது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ இது வந்து எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல் அப்படின்னா x × y = x × y. இப்போ 9 × x. இதையும் அடித்தோம் அப்படின்னா 2. அப்போது 32 நிமிடத்தில் நிரப்போம். 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 8 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 4 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் × நாட்கள். இது வந்து எதிர்மாறல் தான். அப்போ 40 × 8 = 4 × x. இதையும் அடித்தோம் அப்படின்னா 10. அப்போது 80 பேர் வந்து 4 நாளில் முடிக்கணும்னா தேவைப்படுறாங்க.
ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை 20 எனில் 48 பழங்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு டஜன் அப்படின்னா 12. ஓகேவா, 12ஓட விலை வந்து 20 அப்படின்னா 48ஓட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகிறதுனால இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 80 ரூபா. டேரெக்டாக வந்து இது வந்து நேர்மாறல்ன்றதால நம்ம அப்படியே போட்டுடுறோம். ஓகேவா, அப்படி இல்லை நேர்மாறல் வந்து x/y = கான்ஸ்டன்ட் அப்படியும் வச்சு போடலாம். ஓகேவா, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 பழம் 20 ரூபா, 48 பழம் வந்து எவ்வளோ? ஓகேவா, இதையும் அடித்தோம் அப்படின்னா 4, எக்ஸோட வேல்யூ 80 இப்படியும் போடலாம். ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கி விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்துக்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பார்னு கேட்குறாங்க. அதாவது 8 முறை போனப்போ 120 பேர். அப்போ ஒரு முறைக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க அப்படின்னா 15 பேர். ஓகேவா, அப்போது ஒரு முறைக்கு 5 பேர் அப்படின்னா 12 முறை அப்படின்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 12 180 பேர் வந்து அங்கே போயிருப்பாங்க. 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்மாறல் தான். 8 மீட்டர் நீளம் வந்து 6 மீட்டர் நிழல். ஓகேவா, 30 மீட்டர் நிழல் சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போது எவ்வளோ நீளம் கேட்குறாங்க. இப்போ இது வந்து 5ஆல் மல்டிப்ளை ஆகிறதுனால இதையும் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 40. ஓகேவா, ஒரு விவசாயிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் சொல்லி. இது வந்து ஒரு எதிர்மாறல். ஏன் அப்படின்னா 28 நாளைக்கு தேவையான உணவு இருக்குது, ஆனால் வந்து 32 வாத்தை விற்றதுனால அந்த உணவு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாளைக்கு வந்து நீடிக்கும். அதனால் வந்து இது எதிர்மாறல். இப்போ எதிர்மாறல் அப்படின்னா x/y = கான்ஸ்டன்ட். 144 × 28. ஓகேவா, 32 விற்றுறதுனால மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 112 இருக்கும் × x. ஓகேவா, இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 28 112. அப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 36. ஓகேவா, அப்போது 36 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ மடங்கு வந்து மாறும்போது உணவுப் பொருள் வந்து கம்மியாகும். இப்போ வந்து இது எதிர்மாறல்ன்றது டேரெக்டாக சொல்லிடலாம். அப்போது எதிர்மாறல் அப்படின்னா 30 × மாணவர்களோட எண்ணிக்கை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து 2 மடங்காக மாறுகிறது. அப்போ 2x மாறுனுச்சு அப்படின்னா எத்தனை நாட்களை வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 15 நாள். அப்போ 15 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. அதே 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்க. கூடுதலாக இதெல்லாம் வந்து கொஷினில் வந்து நல்லா படித்து பார்க்கணும். கூடுதலாகன்றதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்மாறல். ஏன்னா வந்து ஆட்கள் வேலை வருதுல்ல, ஆட்கள் வேலை, இது வந்து ஒரு எதிர்மாறல். இப்போ எதிர்மாறல் அப்படின்னா x/y = கான்ஸ்டன்ட். அப்போ 6 × 120 = 30 × x. ஓகேவா, இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 6 24. ஓகேவா, எக்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 6 தோட்டக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்போ கூடுதலாக எவ்வளோ தேவைன்னு தான் கேட்குறாங்க. இங்கே வந்து 24 பேரில் மீதி 18 பேர் தான் வந்து கூடுதலாக தேவைப்படுகிறார்கள். C = KD என்பது Cக்கும் Dக்கும் உள்ள உறவு. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா, அதாவது நேருக்கு நேராக இருந்தது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல், கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேவா, இப்போ C = 30 D = 6 எனில் C வந்து 30 D வந்து 6. அப்போ Kவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 5 வரும். ஆன்சர் வந்து 5 வரும். இப்போ Dயோட வேல்யூ 10 எனில் C மதிப்பு என்ன கேட்குறாங்க. Dயோட வேல்யூ 10 அப்படின்னா Kவோட வேல்யூ 5ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 10 × 5. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50. எக்ஸ் ஆனது ஒய்யின் 2 மடங்கோடு எதிர்விகித தொடர்புடையது. கொடுத்துள்ளதுபடி y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4, y = 8 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. எக்ஸ் வந்து ஒய்யின்
இரு மடங்கோடு எதிர்விகித தொடர்புடையது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய்க்கு வந்து 6 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 4. இப்போ 4 = k/2 × 6. இப்போ கேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 48. ஓகேவா? அடுத்தது ஒய்யோட வேல்யூ 8 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. இப்போ எக்ஸு வந்து k/2y. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து 48 தெரியும். இது 2 × 8 அடிச்சிங்க அப்படின்னா 3 16 48. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3. 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றன எனில் 14 விவசாயிகள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 10 விவசாயி வந்து இது வந்து ஒரு எதிர்மாறல். அப்போ x × y = x × y. ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 2 3 இதையும் அடித்தோம் அப்படின்னா 5. அப்போ 15 நாளில் வந்து முடிச்சுருவாங்க. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிக்கின்றன. 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கின்றன எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்னு கேட்குறாங்க. 6 நபர் வந்து 12 நாளில் ஒரு வேலை செய்கிறாங்க. ஒரு ஸ்வீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து டோட்டல் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 72 ஸ்வீட்டு. ஓகேவா? 2 நாட்கள் கழித்து அப்போ 2 நாள் வந்து இந்த 6 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 6 அப்படின்னா 2 நாளைக்கு வந்து 12 வந்து பண்ணிட்டாங்க. மீதி வந்து 60 இருக்குது. ஓகேவா? இதில் வந்து 6 பேர் வந்து சேர்றாங்க. அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள். மொத்தம் வந்து அப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 12 பேர் இருக்காங்க. மீதி இருக்க ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா 60. இப்போ அடித்தோம் அப்படின்னா 5. அப்போது 5 நாள் வந்து எடுத்துப்பாங்க. ஆன்சர் வந்து 5. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் சீரீஸில் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து சீக்கிரம் வந்து வீடியோஸ் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.